வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கடாய் பன்னீர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 5 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 5 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி பேஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு சின்ன பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாதி கேப்சிகமாக இது மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த கடாய் பன்னீருக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 5 கிராம்பு, ஜாதி பத்திரி 1, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 5 காஷ்மீரி வத்தல் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை இந்த பட்டரில் ஒரு 2 செகண்ட் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பூண்டும் இஞ்சியும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4-5 சின்ன வெங்காயமும் உரித்து சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்ச மசாலா பொருட்கள் எல்லாம் பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். 5 முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு சேர்த்து தாளித்து நம்ம ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயம், கேப்சிகம் 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கியிருக்கிறேன். அது ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதில் இருக்க தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த கடாய் பன்னீருக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குறது நம்ம வந்து வறுத்து அரைச்சி சேர்க்குற மசாலா பவுட்ரு தான். அதனால் கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுட்ரை சேர்த்துக்கலாம். மசாலா பவுட்ரு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து ஒரு நல்ல திக் பேஸ்ட்டாக வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா சுருண்டு வதங்கணும். நம்ம மசாலா வறுக்கும் போதே காஷ்மீரி சில்லி வத்தல் சேர்த்து வதக்கி அரைச்சிருக்கோம். இப்போ கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி கிடச்சிருச்சு. இப்போது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா சுருண்டு வதங்கணும். இந்த கடாய் பன்னீர் வந்து அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அளவு நல்லா திக்கானதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணீரை சேர்த்துக்கலாம். கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த அளவு நல்லா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா நம்மளுக்கு ஒரு திக் கிரேவி கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது.
எல்லா பன்னீரும் சேர்த்து லைட்டாக நம்ம அந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் பன்னீர் வந்து ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். இப்போ எல்லா பன்னீரும் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால ரொம்ப கிளறக்கூடாது, அப்புறம் உடஞ்சிரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.